ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சாட் மசாலாக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா மாங்காய் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 விதமான மெத்தட்ஸில் காமிச்சிருக்கேன். அதை தவிர அதை யூஸ் பண்ணி நம்ம யூஸ்வலாக ரெசிபீஸில் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு ரெசிப்பியும் சொல்லியிருக்கேன். எக் மசாலா, சிக்கன் மசாலா, பொட்டட்டோ இதுக்கெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னும் சொல்லியிருக்கேன். இப்போ மாங்காவை நல்லா தோல் பீல் பண்ணி எடுத்து கேரட் கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த துருவலை நம்ம இப்போ காய வச்சிடணும், நல்லா வெயிலில் காய வச்சிடணும். இதே மாதிரி நான் ஒரு சாக்கு பை எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது இப்போல்லாம் சாக்கு பை கொடுக்குறாங்க இல்லையா, அதை இதே மாதிரி கட் பண்ணி கழுகி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் காய வச்சு. இதில் நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம். துருவி வச்ச மாங்காவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சேர்ந்து இருக்கக்கூடாது. அதை நம்ம கையால் நல்லா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கணும். அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து திருப்பியும் அதை திருப்பி போட்டு நல்லா காய வச்சுக்கணும். அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் ஒரு தடவை மிக்சியில் அடித்து வச்சிடணும். அப்போ தான் அது இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும். இதுமாரி 3 நாள் இதுமாரி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ அனதர் மெத்தட், 2வது மெத்தட் சொல்கிறேன். அதுக்கும் நல்லா மாங்காவை தோல் பீல் பண்ணிடணும். நம்ம மாங்காய் எடுக்கும்போது நல்லா முத்தின மாங்காவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் அதோட பவுடரை. இதை கழுகி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியே சேர்க்காமல் மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துடணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டுனா கருத்து போயிடும் அந்த பவுடரை. இதே மாதிரி பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிடணும். கொஞ்சம் கூட லம்ஸே இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பூனில் இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸ்பூனில் எடுத்து வச்சு அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அதுமாரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தா ஈஸியாக நம்ம சீக்கிரம் அது காஞ்சிரும். இதுமாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, சீக்கிரம் காஞ்சிரும். இப்போ நம்ம மிக்சியில் எது மீதி இருக்கு இல்லையா, இந்த இதை வேஸ்ட் ஆக்க வேணாம். இல்லை தண்ணி ஊற்றி ஒரு 3 டீஸ்பூன் நல்லா சுகர் போட்டு கச்சா மேங்கோ ஜூஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஐஸ் ஜூஸ் போட்டுக்கோங்க. இந்த சுகர் சேர்த்த இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிச்சிட்டோம்னா கச்சா மேங்கோ ஜூஸ். இதோட ரெசிபி கூட நான் போட்டிருக்கேன். ஆனால் இது வடிகட்டியெல்லாம் போடணும். இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுறோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி இது கூட பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்போ கிடைச்சாலும் மேங்கோ மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் பேஸ்ட் ஆக்குனதுக்கப்புறம் நல்லா காய வச்சு இதே 6 நாள் நான் காய வச்சது நல்லா இப்போ வெயிலில் கத்திரி வெயில் அடிக்குதா, இந்த 2-3 நாள்லேயே காஞ்சிரும். இதே மாதிரி காஞ்சி நல்லா 6 நாள் 7 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர்ட் ஃபார்மில் ஆக்கிடணும். அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் அந்த பவுடர் ஆகாது. நான் போட்ட உடனே பவுடர் ஆகலைன்னா நினைக்கக்கூடாது. ஒரு 5 to 6 டைம்ஸ் பாருங்க. ஒரு தடவை நான் ஓட்டினது கொஞ்சம் கூட அது பவுடரே ஆகலை. ஸோ பவுடர் ஒரு 5 டைம்ஸாவது நீங்கள் நல்லா அடித்தா தான் இதுமாரி பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை சளிச்சிடணும். சளிச்சதுக்கப்புறம் திருப்பி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடணும். இதேமாரி நல்லா பவுடர் ஃபார்மில் நம்ம எடுத்து ஒரு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதை லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருந்தா நம்ம வருஷத்துக்கும் இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்போவுமே ஃபுட் ஐட்டம்ஸ் 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அது ஹெல்த்தி கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க 5 வருஷம் யூஸ் பண்ணலாம், 10 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 1 இயரில் நெக்ஸ்ட்டு இதேமாரி செஞ்சு வச்சுக்கணும். அதுதான் ஹெல்த்தி. இப்போ ஒரு ரெசிபி காமிக்கிறேன். நம்ம கடாயி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா இந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர்,
அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், அரை டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஆன் பண்ணணும். எப்போ பாரு நீங்கள் வந்து இதுமாரி பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி போட்டால் தான் கருகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற நம்ம போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே வேக வச்சுருக்கிற முட்டையை நான் போடுறேன். இப்போ முட்டை நான் வந்து லைட்டாக கத்தியால் லைட்டாக கீறி விட்டுருப்பேன். அப்போ தான் இந்த மிக்ஸ் அதுக்கு உள்ளே போய் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட லைட்டாக போட்டுக்கலாம், சில்லி பவுடர். ஆனால் இதுவே நல்லாயிருக்கும். இது வந்து அந்த ஒரு மாதிரி ரொம்ப எப்போவுமே நம்ம ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுமாரி பெப்பர் போட்டு இந்த ஆம்ச்சூர் பவுடர் போட்டுன்னா ஒரு டேங்கி ஃப்ளேவரில் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுமாரி நம்ம எங்கெல்லாம் வந்து தக்காளி லெமன் வந்து லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, லெமனெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இதுமாரி ஆம்ச்சூர் பவுடர் போட்டுருன்னா அதோடய ஃப்ளேவரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இது நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சர்விங் டிஷ்ஷில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளெல்லாம் அது இறங்கி அது பெப்பர் அந்த ஆம்ச்சூரோட அந்த ஒரு ஃப்ளேவரோடு நம்ம சாப்பிட்டா அது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது வந்து சிக்கன் மசாலாவில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ஆம்ச்சூர் பவுடர் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நமக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாக புளிப்பு தேவைப்படும், ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதை அப்படியே பிரட்டி எடுத்தால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி இதுமாரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை அப்படியே கிளறி எடுத்துகிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். வருஷத்துக்கும் நீங்கள் இதை செஞ்சு வச்சிடலாம். எப்போ உங்களுக்கு அது மாதிரி டேங்கி ஃப்ளேவரில் வேணும். இதை தவிர காலிஃப்ளவர் ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரையில் கூட இது யூஸ் பண்ணலாம். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.